அதுபோல இந்த நாட்களிலும் ஆண்டவர் கூட பேசும்படியான நம் ஜெபத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருப்போம். இந்த நாளிலும் நாம் வேதத்தின் தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். போதும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் மாத்திரமாக நம்முடைய பேசும்படியா அந்த சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி அவர்கள் கேட்போமா? ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே, உடனே நாங்கள் உண்மை பாடி உண்மை துதித்து உண்மை ஆராதிக்கப்படுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையானவர் எங்களோடு கூட இருக்கிறபடி எங்கள் மத்தியில் இசைவாடுகிற, எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிற நம்முடைய வார்த்தையானவர் எங்களோடு பேசுவீராக. அடியை மறைத்து வெளிப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம தியானம் பண்ண போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தெய்வனை குறித்த அறிவு இல்லாதபடினாலே, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம என்ன தியானம் பண்ண போறோம்? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவரை குறித்த ஒரு அறிவும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு வெளிச்சம் என்ன செய்யாமல் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது. அதாவது சபைகளில் போதிக்கப்படுகிற வார்த்தைகளும் சரி, தரங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்களும் சரி, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஒரே ஒரு ரூபத்தை மாத்திரமே இன்னைக்கு ஜனங்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய இன்னொரு ரூபம் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. ஆனபடினால்தான் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே தேவனை குறித்து ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனை குறித்த ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்தாலும் பொறுத்து கொள்ளுவார், நம்ம என்ன செய்தாலும் அவர் என்ன செய்து கொள்ளுவார், அதாவது பொறுத்துக் கொள்வார், அவங்க ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லி அநேக தவறான எண்ணம் கொண்டிருக்கிறபடினால இன்னைக்கு அதாவது தேவனுடைய கிரியைகளை மனிதர்கள் என்ன செய்ய முடியவில்லை, உணர முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு என்ன தியானம் பண்ண பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அப்படிப்பட்ட பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறவர் நீங்கள் நானும் அதாவது எப்படிப்பட்ட நிலைமையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்பதையும் வேதத்திலே சில உதாரணங்கள் மூலமாக, சில சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் ஏன் பட்சிக்கிற அக்னியாய் காணப்படுகிறார், ஏன் நம்முடைய வாழ்க்கையில அன்புள்ள ஆண்டவர் ஏன் பட்சிக்கிற அக்னியாய் மாறுகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், தியானம் பண்ணலாம். முதலாவதாக லேவியராகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நாதாபும் அபியும் யார் என்று சொன்னால், அவர்கள் தேவனால் என்ன செய்யப்பட்டவர்கள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், மோசே, உன் சகோதரனாகிய ஆரோனையும் அவனுடைய குமாரனாகிய நாதாப் அபியூ என்னுமாக எலியேசர் இத்தாமார் இந்த குமாரர்கள் அத்தனை பேரையும்
நீ தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு என்ன செய், பிரித்திடு என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்துதான் இந்த ஆரோனின் குமாரர்களாகிய நாதாபையும் அபியும் எங்க வர்றாங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறார்கள். ஆனால் அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் முன்குறிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது அங்கே அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள். அந்நிய அக்னியை கொண்டு வந்தபடினாலே தேவன் அவர் என்ன செய்து போட்டாரா, பட்சித்து போட்டார். நாம் முதலாவது வாசித்தோம் பாகவத புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று சொல்லி. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருப்பது உண்மைதான். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று சொன்னால், இங்க ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் விரும்பாத காரியங்களை செய்கின்ற பொழுது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்கின்ற பொழுது நம்ம நினைத்துக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரை மன்னிப்பார், ஆண்டவரை மறப்பார் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படித்தான் அனைவருக்கு போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய மக்கள் என்று சொல்கிற துணிகரமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், துணிகரமாக தன் அக்கிரமத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் மிக அழகாக சொல்லிவிட்டார், எனக்கு பிரியமில்லாமல் நீ செய்வாய் என்று சொன்னால் நான் என்ன செய்து போடுவேன், பட்சித்து போடுவேன். அங்கே நாதாபும் அபியும் ஆசாரியர்கள் தான், அங்கே நாதாபும் அபியும் தேவனுடைய ஊழியர்கள் தான், அங்கே நாதாபும் அபியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவனுடைய ஆலயத்தில் தான் ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆனாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் விரும்பாததை அவர்கள் செய்த பொழுது, தேவன் விரும்பாத காரியங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பொழுது அங்கே தேவனிடத்திலிருந்து அக்கினி இறைவர்களை பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, தேவன் அதாவது விரும்பாததை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து அக்கினி இறைவர்கள் என்ன செய்யும், பட்சிக்கும். என் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், ஆண்டவர் கருணை உள்ளவர் தான், ஆண்டவர் அதாவது பொறுமை உள்ளவர் தான். வேதம் சொல்லுவார் நீடிய சாந்தம் உள்ளவர் தான். அதே வேதம் தான் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு நாம எல்லாம் என்ன கேட்டு பழகிருக்கோம் என்று சொன்னால், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், நம்ம என்ன தவறு பண்ணினாலும், நாம என்ன பாவம் செய்தாலும் அவரோட தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறோம். கேட்டு கேட்டு பழகி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது, ஒரு துணிகரமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பட்சிப்புக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். இங்கே நாதாபும் அபியும் என்ன செய்தார்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாததை செய்தார்கள். அப்படி இவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் என்ன செய்தார்கள், அதாவது இவர்கள் ஆசாரியர்கள் தான், தேவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆசாரிய ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்குரிய வேலை என்ன என்று சொன்னால், தூப கலசத்தை எடுத்து அதில் அக்கினியை போட்டு அதிலே தூப வர்க்கத்தை அவர்கள் நிரப்பி தேவனுடைய சமூகத்திலே செலுத்துவதன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனால் இவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். இவர்கள் வேற ஒன்றாக செய்தபடி சொல்லப்படவில்லை. முதலாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அதிலே தூப வர்க்கத்தை போட்டு எங்க போறாங்க, கர்த்தருடைய அதாவது ஆலயத்துக்குள்ளே போறாங்க. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்ல, அந்த வசனம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு பிரியம் இல்லாததை அவர்கள் செய்தபடியினாலே ஆண்டவர்கள் என்ன செய்யப்பட்ட, பட்சித்து போட்டார். அப்படின்னா தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள், நீங்க அதே அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்க என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 8-9 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நல்லா கவனிங்க, நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தை மதுவை என்ன செய்ய வேண்டாம், குடிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அப்படியானால் இங்கே ஒரு காரியம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது, இவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போக என்னது குடிச்சுட்டு போயிருக்கிறாங்க, மதுபானத்தை அறிந்து விட்டு என்ன செய்திருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள்.
ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல மதுபானம் பண்ணுவது அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட இல்லாவிட்டால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம் தான். நீங்க உபாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் 27, 28, 24 அதிகாரத்தில் வாசிப்பீர்கள். அங்க ஆண்டவர் அழகா சொல்லுகிறார், நீங்கள் அதாவது தேவனுடைய ஆலயத்திலே போய் அங்கே உங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்து அங்கே திராட்சை ரசத்தையும் மதையும் வாங்கி குடித்து நீங்கள் எப்படி நீங்கள் சந்தோஷமா இருந்தது சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டின் காலத்துல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதா? மதுபானம் பண்ணக்கூடாது. இந்த தேவனுடைய ஆலயம் எது பழைய ஏற்பாட்டு காலத்துல கட்டடமா இருந்தது, இல்ல கூடாரமா இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயம் எதுவா தான் இருக்கிறது. நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயத்துல என்ன வரக்கூடாது? அங்கே மது எதை குறிக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:33. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பு போல் கடிக்கும், திரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். போதும் பாருங்க, உன் உள்ளம் என்ன செய்யுமா? தாறுமாறானவைகளை பேசும். இதைத்தான் ஆண்டவர் அங்கே அருவருக்கிறார். என்னைக்கு நம்ம மதுபானம் அதாவது பண்ணாவிட்டாலும் மதுபானம் செய்கிற இந்த காரியத்தை நாம செய்து கொண்டாங்க சொல்லப்படுது தாறுமாறானவைகளை பேசும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார், நீ ஆண்டு சமூகத்தில் வரும் பொழுது நீ மனம் பதறி ஒண்ணு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியே நம்ம தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எப்படிப்பட்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, மனம் பதறுகிறவர்களாக காணப்படக்கூடாது. அது மாத்திரமல்ல, மனம் போல பேசுகிறவர்களாக காணப்படக்கூடாது. அங்கே மதுபானம் பண்ணுகிற நிலைமையில சொல்லப்படும் பொழுது சொல்லப்படுகிறது, மனம் தாறுமாறானவர்கள் என்ன செய்யுமா? யோசிக்கும், தாறுமாறானவர்களை பேசும். இன்னைக்கு அநேக தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு ஏதேதோ நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் வந்து வந்திருக்கிறது ஆராதனைக்கு, அமர்ந்திருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே, ஆனால் உள்ளம் தாறுமாறானவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அங்கே ஆண்டவர் நம்மிடத்திலே அருவருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் அங்கே வெறுக்கிறார். இதைத்தான் அங்கே அதாவது ஆரோனுடைய குமாரர்கள் செய்தார்கள். அப்படி செய்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்தது என்று சொல்லி. அருமை தேவ ஜனங்களே, நீங்கள் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது, ஆண்டு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமோ நம்முடைய மனதோ தாறுமாறானவர்கள் என்ன செய்யக்கூடாது? பேசவும் கூடாது, தாறுமாறாக என்ன செய்யக்கூடாது? செய்யவும் கூடாது. அல்லேலூயா. இந்த தாறுமாறானவர்களை செய்கிறவர்களுக்கு ஒரு பெயர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் அங்கே அதாவது யோபனிடத்திலே காரியங்களை சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், காட்டு கழுதை குறித்து சொல்லப்படுகிற காட்டு கழுதை என்ன செய்யுமா? தன் மனம் போல அலையும், தான் இஷ்டமான காரியங்களை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன செய்கிறார்? அதாவது விரும்பவில்லை. நீங்கள் நான் எப்படிப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும்? ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஜீவியம் செய்யணுமானா நம்முடைய உள்ளம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சுத்தமாக இருக்க வேண்டும். தாறுமாறானவர்கள் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பலவிதமான தாறுமாறுகள், பலவிதமான அருவருப்புகள், பலவிதமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் ஒரு காரியத்தை அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் என்ன செய்வேன்? கெடுப்பேன். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அங்கே நாதாபும் அபியும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே அந்நிய அக்னி அருவருப்பை கொண்டு வந்த பொழுது எப்படி அடித்து கொல்லப்பட்டார்களோ, ஆண்டவரால் பட்சிக்கப்பட்டார்களோ, அதுபோல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுடைய காலத்திலே தேவனுடைய ஆலயமா இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கின்ற பொழுது அப்படி துணிகரமாய் செய்கிறவர்களாய் காணப்படுமானால் தேவனிடத்தில் என்னதான் வரும்? நமக்கு பட்சிக்கிற அக்னி தான் வரும். இன்றைக்கு ஆண்டவரை குறித்து அதாவது ஆண்டவர் ரொம்ப மென்மையானவர், ஆண்டவர் ரொம்ப அதாவது சாதுவானவர். ஏன்னா
ஆண்டவருடைய காரியங்களை குறித்து வேதத்தில் பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்களும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறார், ஒரு புறாவுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறார். சோ இது எல்லாமே ரொம்ப சாதுவான பிராணிகள். அதுபோல இன்னைக்கு ஆண்டவரையும் எல்லாரும் என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப சாந்தமானவர் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நாம தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கின்ற பொழுது பாருங்க, சாதுவான ஆண்டவர், ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக சொல்லப்பட்ட ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்திலே அவர் அங்கே போன பொழுது அங்க என்ன நடக்கிறது? பிரைஸ் தி லார்ட். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு கையிலே சவுக்கை உண்டு பண்ணி கயிற்றினால் சவுக்கு கொண்டு என்ன செய்கிறாராம், என்ன செஞ்சாங்க ஆலயத்துல அடித்து துரத்தினார். எல்லாவற்றையும் என்ன செய்து போட்டாருங்க, கவிழ்த்து போட்டார். காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுது அங்கே தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். கையை கட்டிலாம் சும்மா இருக்கும். அவங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது நான் சும்மா இருப்பேன் என்று நீ சும்மா இருப்ப நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத, நான் கண்டிப்பா என்ன செய்வேன், என்னுடைய பட்டயத்தை உருவி என்னுடைய கோபாக்கியம் என்ன செய்வேன், நான் சொரியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியான அந்த நாதாபும் அபியும் அழிக்கப்பட்டது போல நாம் அழிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய இருதயத்தை தாறுமாறுகளை விட்டு என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாறுமாறுகள் என்ன செய்யப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அதே நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. அழகா இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், ஞானவான். பாருங்க, அடுத்து என்ன சொல்லப்படுகிறது, மதுபானம் என்ன செய்யுமா, பரியாசம் பண்ணும். இன்றைக்கு அநேகர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அநேக சட்டத்திட்டங்களை நமக்கு எழுதி கொடுத்து, வேதத்திலே அதாவது ஆண்டவருடைய கற்பனைகளை நமக்கு கொடுத்து, இவைகளின்படி என்ன செய்ய வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் வாங்கி கையில் வச்சிருக்கிறோம், வாங்கி படிக்கவும் செய்யறோம், படிச்சுட்டு என்ன செய்யறோம், இதெல்லாம் யார் கை கொள்ளுவா, இதெல்லாம் யார் நம்ம என்ன செய்வா செய்வார்கள் என்று சொல்லி என்ன செய்து விடுகிறோம், தள்ளி விட்டு விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எதையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஆண்டவர் வேதத்தில் யாருக்காக எழுதி கொடுத்திருக்கிறார், தேவ தூதர்களுக்கு எழுதி கொடுத்திருக்காரா? வேதம் யாருக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனை நம்புகிற, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், இதை படித்து இதன்படி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தில் போய் என்ன செய்ய வேண்டும், சேர வேண்டும். அதற்காக தான் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறோம், ஆனா அதன்படி என்ன செய்யறது இல்லை, நடக்கிறதே இல்லை. நிறைய காரியங்கள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. ஆனா கூசாம என்ன சொல்லுகிறோம், வாயை திறந்தா உடனே என்னதான் வருது, பொய் தான் வருது. ரெண்டகம் பண்ணுதல் கூடாதுன்னு சொல்லி இருக்கு வேதத்துல, ஆனா ரெண்டகம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆளை பார்த்தா ஒண்ணு பேசுறது, ஆளை பார்க்காட்டி ஒண்ணு பேசுறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இதெல்லாம் மதுபானத்தினுடைய அனுபவங்கள். மதுபானம் தான் பரியாசம் பண்ணும். இன்றைக்கு நாம எல்லாம் ஆண்டவரை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இவெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனா நம்ம எல்லாம் துணிகரமா அதை வாசித்து விட்டு என்ன செய்கிறோம், அதை செய்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டு, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். ஆண்டவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், கொஞ்சம் பட்சித்து போடுவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அதாவது சடனா தேவனுடைய கோபாக்கில இறங்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆலயத்திலே செத்து மடிந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் கொஞ்சம் தாமதிக்கிறார், அவ்வளவுதான். உடனே மரணம் அல்ல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மரணம். நீ பாவம் செய்வானால் வியாதி உன்னை வந்து ஆட்கொள்ளும். வியாதி உன்னை பலவிதமா உன்னுடைய பலனை எடுத்துக்கொண்டு இருக்கும். நீ பாவம் செய்வானால் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் உன்னை என்ன செய்து கொண்டு அழுத்தி கொண்டு இருக்கும். தேவனுடைய கோபாக்கியம் உங்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டு இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த மதுபானத்துக்குரிய பரியாசம் பண்ணுதல்,
அங்க அதே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சைரசத்தையும் கொடுங்கள். போதும். வருங்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்வாயானால் நீ எதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய்? சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. மதுபானத்தை யாருக்கு கொடுக்கணுமா? மடிந்து போகிறவனுக்கு. அப்படி மதுபானம் செய்கிற அந்த பரியாசத்தையும், மதுபானம் செய்கிற அந்த அமளி பண்ணுதலையும், மதுபானம் செய்கிற அந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானால் ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக எதற்கு ஒப்பு கொடுக்கப்படும்? சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும், அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மடிந்து போகிறவனுக்கு என்னத்தை கொடுங்க? மதுபானத்தை கொடுங்கள். நீ மடிந்து போகிறவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு என்று நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று முன்குறித்திருக்கிறார். அப்படி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமே. ஆனால் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அமளி பண்ணுகிற வாழ்க்கை, பரியாசம் பண்ணுகிற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, முதலாவது நம்ம பார்த்தோம், அதாவது என்ன தாறுமாறானவர்களை பேசுகிற வாழ்க்கை, தாறுமாறான வாழ்க்கை. எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் என்ன கேட்க முடியாது. எதை வேணாலும் செய்யலாம், யாரும் என்ன கேட்க முடியாது. இதுதான் தாறுமாறான வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை. நீ எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கி இருக்கலன்னு சொன்னா உங்க வாழ்க்கை அந்த பரிதாபத்துக்குரியதாய் போய்விடும். வேதத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உங்களை உயர்த்தும் முடி அவருடைய பலத்த கைகள் என்ன செய்யுங்க? அடங்கிரு. தேவனுக்குள்ள கட்டுப்பட்டு இரு. தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, தேவனுடைய ஊழியனுக்கு கட்டுப்பட்டு இரு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல? நீ சொல்லி நான் கேட்கறது இல்ல, நான் என் இஷ்டம் போல போவேன். அப்படியானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மடிந்து போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உலக ஜனங்களோடு கூட மாறிக்கொள்ளப்பட போகிறாயோ? இன்னைக்கு பெரும் கூட்ட ஜனங்கள் மாறிக்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த கொரோனா ஆரம்பித்த நாட்களிலே ஒரு சில பேர் தான் மடிந்து இருந்தார்கள், அதாவது மரணம் அடைந்திருந்தார்கள். இன்றைக்கு தேதியில் இந்த தேசத்திலே 50,000 பேர் மரித்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கின் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாகவே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த ஆரோனுடைய குமாரர்கள் ஆண்டவர் அழைத்தது போல உன்னையும் அழைத்து இருக்கிறார். ஆனால் நீயோ ஆரோனுடைய குமாரர்கள் செய்தது போல என்னத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தாறுமாறானவைகளை பேசுகிற, தாறுமாறான வாழ்க்கை வாழுகிற, ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு ஒழுங்கினமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வாய் என்று சொன்னால் தேவனுக்கு என்ன வருமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது ஆண்டவருடைய மகனே மகளையும் கட்டில என்ன செய்ய மாட்டாரு? கடமையெல்லாம் கொடுக்க மாட்டார். என்ன செய்வார்? அந்த ஆரோனுடைய குமாரர்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத செய்த பொழுது ஆண்டவர் ஆரோனுடைய குமாரர்களை தட்டி கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஆரோனுடைய குமாரர்கள் என்ன செய்யவில்லை? நல்லதுப்பா நீ அப்படியே செய்ய சொல்லல, அடித்து கொண்டு போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆண்டவர் தான் நீங்கள் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேற ஆண்டவர் ஆராதிக்கவில்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்படியானால் ஆரோனுக்கு என்ன செய்யப்பட்டதோ அதை தான் உங்களுக்கும் எனக்கும் செய்யப்படும். ஆரோன் தேவனுக்கு பிரியமில்லாத செய்த பொழுது அங்கே ஆரோன் மேல தேவனுக்கு கோபம் கொண்டது. இன்னைக்கு நீங்க நானும் தேவனுக்கு பிரியமில்லாத நடப்பித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதைத்தான் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன் அக்கிரமத்திலே துணிந்து நடப்பவனுடைய மயிருள்ள உச்சங்களால் என்ன செய்வாராம்? உடைத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக்கொள், தேவனுக்கு பிரியமான பாதையில் நடந்து கொள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறது இல்லை. செவடன் காவல ஊதுன சங்கு போல என்ன செய்திருக்கிறோம்? என்ன வேணாலும் கத்துங்க, என்ன வேணாலும் சொன்ன என் வாழ்க்கை என்ன செய்யாது? மாறாது. ஒரு நாள் வரப்போகிறது, தேவனுடைய அக்கினி உண்மையில் என்ன செய்யப்பட போகிறது? சரியப்பட போகிறது. அன்றைக்கு ஐயோ அம்மா நீ கத்தனா உனக்கு யாரும் என்ன செய்ய விடுதலை கொடுக்க முடியாது, உன்னை யாரும் விடுவிக்க வர முடியாது. அப்படினால நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்பட வேண்டும்? பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அங்க ஆரோனை பார்த்து அவர் அழகா சொன்னார். கர்த்தர் ஆரோனை நோக்கி நேரடியா பேசுகிறார். ஆரோனிடத்துல நீ சாகாதிருக்க வேண்டும் என்று சொன்னார். நீ என்னுடைய கோபாக்கினைக்கு நீங்களா இருக்க வேண்டும் என்று சொன்னார்.
நீ என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. தாறுமாறானவைகள், பரியாசம் பண்ணுதல், அமளி பண்ணுதல். அமளி பண்ணுதல் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து என்னத்தை பண்றது? பிரச்சனை கிளப்புறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கிளப்புறது, தேவையில்லாத ஒன்னத்துக்கு அவசியம் இல்லாத காரியங்களை சொல்லி என்னத்தை கிளப்புறது, சண்டையை கிளப்பி சமாதானம் அமளி பண்ணுதல். எப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் இதை இன்னைக்கு மாற்றி போட்டுவிடு. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். தேவன் எங்கேயுமே அமளியை விரும்பவில்லை. அவர் எல்லா இடத்திலையும் என்னத்தை விரும்புகிறார்? சாந்தத்தை விரும்புகிறார். அவர் எல்லா இடத்திலும் என்னத்தை விரும்புகிறவர்? சமாதானத்தை விரும்புகிறவர். அப்படினால தேவனிடத்திலிருந்து கோபாக்கினை வராமல் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும்? மதுபானத்தின் அனுபவங்களுக்கு நீங்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் நினைத்துக்கொண்டு நாம தான் மதுபானம் பண்ணுகிறது இல்லையே. தவறான எண்ணங்கள். நீ மதுபானம் பண்ணல, ஆனா மதுபானம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்களோ அத்தனை வேண்டி செய்து கொண்டு இருக்கிறோம். தாறுமாறானவர்களை பேசும் செய்து கொண்டு இருக்கிறோம், தாறுமாறான செஞ்சுட்டு இருக்கிறோம், அமளி பண்ணுகிறது அமளிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்லப்படுகிறதுங்க? இன்னும் பரியாசம் பண்ணுதல். இன்னைக்கு நம்மளும் பரியாசம் தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்தை நம்மளை விட்டு மாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே தேவனுடைய கோபாக்கி நமக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறது. சார்பினால கோபாக்கி நீங்களாக வேண்டும் என்று சொன்னால் இந்த அனுபவத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பற்றி போவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 18வது வசனம். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி வாசலிலிருந்து அதாவது வாசனத்திலிருந்து வாசல் பக்கமாக மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் சுழித்தவனுமாய் இருந்தபடியினால் அவன் பிடரி முறிந்து நெசிந்து போனான், செத்து போனான். இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏலி யார் என்று சொன்னால் இவன் ஒரு ஆசாரியன். இவன் தேவனுடைய ஆலயத்திலே அங்கே அதாவது பணிவிடை செய்கிறவன், தேவனுக்கு கண்டு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவன். அப்படிப்பட்ட மனிதனுடைய மரணம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? எப்படி செத்தானா? பிடரி முறிந்து அங்கே ஒரு கொடூரமான ஒரு அகாலமான ஒரு மரணம். அதுவும் இந்த மரணம் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே, தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே நடக்கிறது. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலைமை பாருங்க இந்த ஏலிக்கு. காரணம் என்ன? ஏலியுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 14வது வசனத்தை வாசிங்க. போதும் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அதாவது ஏலியினுடைய குடும்பத்தார் என்ன செய்தார்களாம்? பாவம் செய்தார்கள். இந்த பாவம் பலியினாலாவது காணிக்கையினாலும் என்னப்படுகிறது இல்லையா? நிவர்த்தி ஆகிறது இல்லை. அப்படி என்ன பாவம் செய்தார்கள்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி என்ன பாவம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது? இந்த ஏலியுடைய குடும்பத்தின் மேல தேவனுடைய கோபாக்கின் வருவதற்கு அவர்கள் செய்த பாவம் என்னவென்று சொன்னால், நீங்க அதாவது ஏலியுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2வது அதிகாரத்தை வாசிக்கணும்னு சொன்னா 2வது அதிகாரம் 22, 23, 24 வசனம் வாசிக்க சொல்லப்பாங்க. அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்களே. போதும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏலியினுடைய குமாரர்கள் ஓப்னி பினேகாஸ் 2 குமாரர்கள் இருக்கிறார்கள்.
இந்த இரண்டு குமாரர்கள் அங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஜனங்கள் மீறி நடப்பதுக்கு என்னவாகிறார்களாம்? காரணமாகிறார்கள். என்ன ஒன்று தெரிந்து கொள்ள, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். ஆனா மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான பாவம் முன்னிலை காணப்படும் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை முன்னிலை வரும். அதைத்தான் புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அழகா சொன்னார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்துல எத்தனை கல்லை கட்டி எங்க போடணுமா? அவனை சமுத்திரத்தின் நடு மையத்தில் அமிழ்த்து போடுவதற்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். அதாவது மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குற யாரா இருந்தாலும் சரி, ஊழியனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், அதை குறித்து பிரச்சனை இல்லை. நீ மற்றவனுக்கு இடரலாயும் மற்றவன் மீறி நடப்பதற்கு நீ காரணமாய் இருப்பாயும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினை கண்டிப்பாக வரும். இந்த ஏழுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. ஏழுடைய குமாரர்கள் பயங்கரமான பாவம் செய்கிறவர்களாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குமாரர்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்தார்கள்? இடறி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மீறுதலுக்குள்ளே போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, அப்படி இடர்களாய் காணப்படும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில தேவ கோபாக்கினை நிச்சயமாய் காணப்படும். ஆக ஏலியுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது பயங்கரமான கோபம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அங்கே ஆண்டவர் சாமுவேல் இடத்திலும் சொன்னார். அதற்கு முன்பதாக இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், ஏலி என்ன செய்தானா, தன்னுடைய குமாரர்கள் என்ன செய்யவில்லையா, அதாவது கண்டித்து வளர்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவருக்கு குறைப்பட்டுக் கொள்ளுகிறார். இந்த ஏலி என்னை காட்டியும் தன்னுடைய குமாரர்களுக்கு அதிகமா என்ன கொடுத்தான்? அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறான். பெரிய ஆசாரியன் தான். இஸ்ரவேலை 40 வருஷம் அங்கே நியாயம் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி அவன் என்ன செய்யவில்லை? வளர்க்கவில்லை. இன்றைக்கு உலகத்தில் அநேக ஊழியர்கள் என்று சொல்லுகிற, அநேக விசுவாசங்கள் சொல்ல குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளும் இதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினை நிச்சயமாக ஊற்றப்படும். அங்க ஏலியுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது ஏலி பிடரி முறிந்து செத்தான். ஏலியுடைய 2 குமாரர்கள் ஓபனி பினேகாஸ் அங்கே யுத்தத்தில் என்ன செய்கிறார்கள்? ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். ஒரு மிக்க மரித்து, அதாவது அவர்களை கொண்டு போடுகிறார். அங்கே பெலிஸ்தியர் அவர்களை கொண்டு போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான காரியங்களை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது. சிலர் வாய்ப்பு என்ன செய்வாங்க? மற்றவர்களை பேசிவிட்டு கடந்து போய் விடுவார்கள். ஒருவேளை நீங்கள் பேசிவிட்டு கடந்து போய் விடலாம். ஆனால் நீங்கள் பேசின பேச்சு தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் இடரப்படுகிற காரியங்கள் எதுவானாலும் சரி, பேசுகிற காரியமானாலும் சரி, செயல்படுகிற காரியமானாலும் சரி, தேவன் அங்கே கணக்கில் வைத்திருக்கிறார். அந்த வேலை வரும் பொழுது ஆண்டவர் அங்கே நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய அக்கினிகளை என்ன செய்ய அங்கே பட்சிக்கும். ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, இந்த ஏலியுடைய அனுபவத்தில் காணப்பட்ட, ஏலியுடைய பிள்ளைகளுடைய அனுபவத்தில் காணப்பட்ட 2 காரியங்கள். ஒன்று மற்றவர்களை இடரப்படுகிற ஒரு காரியம். இரண்டாவது எங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுப்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை. இந்த ஏலி சிறு வயதிலே தன் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்திருப்பானேயானால் இந்த பிள்ளைகள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? பாவம் செய்திருக்க மாட்டார்கள். இப்படி மீறி போயிருக்க மாட்டார்கள். ஆனவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை ஆண்டானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதில் என்ன செய்யாமல் இருப்பான்? விடாமல் இருப்பான். இந்த அனுபவத்தை ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே உங்களுடைய கோபாக்கினைக்கு ஏதுவான இந்த காரியங்களை எங்களை விட்டு நீக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தருவார். மூன்றாவதாக தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு காரணம் என்ன? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். அதற்காக அவர் அவனை கொன்று போதும். இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் என்று சொன்னால், சவுல் என்ற ஒரு மனிதன், ஒரு ராஜா.
ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எந்த ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அதே ஆண்டவர் அவனை கொல்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, கொண்டு போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நிர்பந்தமான மனிதன் நிலைமை பாருங்க. தேவன் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை அவனை விட்டு விலக்கி இந்த சவுலை ஆண்டவர் கொல்வதற்கு காரணம் என்ன? அதற்கு முந்தின வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. 11 வசனம் வாசிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், நல்லா கவனிங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன்னுடைய துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடின நிமித்தமும் செத்து போனான். பாருங்க எங்கே, அதாவது சவுலின் மேலே தேவனுடைய கோமாக்கினை, தேவனுடைய அக்கினை பட்சிப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யவில்லையா? கை கொள்ளவில்லை. தேவன் இன்னைக்கு அநேகருக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதே போல உங்களுக்கும் எனக்கு ஆண்டு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யறது இல்ல? வார்த்தைகள் என்ன செய்யறது இல்ல? கேட்கறது இல்ல. நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நாங்க பாட்டுக்கு எப்ப போல அப்படிதான் இருப்போம். நாங்க வாழ்க்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருப்போம். நாங்க பேசுற பேச்சு தான் பேசுவோம். நாங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்போம். கிராமங்களிலே சில பழமொழிகள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாய் வாழ மட்டை வச்சு கட்டினாலும் என்ன செய்யாது? நம்மளால் நிறுத்த முடியாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா இங்கே சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாத நிமித்தமும் அவன் ஆண்டவருக்கு என்ன செய்தானா? துரோகம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன துரோகம் செய்தான்? ஆண்டவர் அவனிடத்தில் என்ன செய்தார்? ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். என்ன வார்த்தை சொல்லி அனுப்பினார் என்று சொன்னால், சாமுவேலிடத்தில் சொல்லி, சாமுவேலே, அமலேக்கின் மேலே எனக்கு என்ன இருக்கிறது? வருத்தம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. இந்த அமலேக்கின் என்ன செய்ய வேண்டும்? அடித்து போட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அப்படி சொல்லும் பொழுது அங்கே சாமுவேலிடத்தில் என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும், அதாவது சூரில் நீர் விடுகிற நாய் முதல் ஜீவராசிகள் எல்லாவற்றையும் என்ன செய்யப்பட வேண்டும்? அழித்து கொண்டு போட வேண்டும் என்று சொன்னார். சவுல் என்ன செய்தான்? அதாவது இழப்பமானதெல்லாம் அழித்து போட்டு விட்டு முதல் தரமானதெல்லாம் என்ன செய்தான்? அவனுக்கு வைத்துக் கொண்டான். இதுதான் துரோகம். ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்யாதபடி தான் இஷ்டத்தை நிறைவேற்றுகிறதான் தேவனுக்கு செய்த துரோகம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை செய்வதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் அதை செய்யாதபடி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதுவே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற துரோகம் என்று சொல்லப்படுகிறது. சவுல் துரோகம் செய்ததினாலே தேவன் அவனை கொண்டு போட்டார் என்று சொல்லி பார்க்கும். நீங்கள் துரோகம் செய்ய மனிதராக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். உங்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு முன்பதாக இந்த நிலைமையிலிருந்து உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? விடுவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை ஆண்டவர் அடிப்பது காரணம் என்னன்னு சொன்னா, அவன் என்ன செய்தானா? அஞ்சனம் பார்க்கிறத குறி சொல்லுகிற. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டு நான் குறி கேட்கறது இல்லையே, நான் யாருமே குறி கேட்க போறது இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்க. எப்படி என்ன காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது, இல்ல பாஸ்டரை கேட்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொல்வாரு? ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார் வசனத்தை, பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார் எல்லாருக்குமே சொல்வதற்கு, எல்லாவற்றையும் செய்வதற்கு என்ன செய்திருக்கிறார்? எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா அதை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார், என்ன சொன்னார், என்ன சொன்னார்? இதான் குறி கேட்கிற அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்கள். தேவன் சொல்லும் போது கேட்கிறது தவறு அல்ல. இன்னைக்கு உலகத்துல ஒரு கூட்ட மனிதர்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஆவிக்குரிய சபைக்கு தான் வருவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த பாஸ்டர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, இந்த பாஸ்டர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, அந்த ஊழியன் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, இந்த ஊழியன் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, கடைசியாக என்னதான் சொல்லணும்? பேய் தான் சொல்லும். இந்த சவுலுடைய வாழ்க்கை அதான் நடந்தது. இவன் போய் அங்கே சாமுவேலிடத்துல கேட்கிறான். ஏற்கனவே ஆண்டவர் சாமுவேல் மூலமாக வார்த்தையை சொல்லிவிட்டார் சவுலுக்கு. ஆனா இப்ப மறுபடியும் சாமுவேலை தேடி போறாங்க. சாமுவேல் இல்ல, மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துல போறான், வார்த்தை வரவில்லை. இப்ப எங்க போறான்? குறி கேட்க போறான். யார்டா? நமக்கு குறி சொல்ல மாட்டா? உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது?
குறி கேட்கிற அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? ஒரு கூட்ட ஜனங்கள், அதாவது பிசாசுல குறி கேட்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. உலக ஜனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும், கெட்ட காரியம் நடக்கணும், இல்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நேரம் எங்கதான் போவாங்க. அவனுக்கு குறி கேட்க தான் தெரியும், அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் உனக்கு எனக்கு சொல்லி வைத்து என்ன சொல்லி வைத்துக்கான்னு சொன்னா, நீ குறி கேட்கிற மனுஷனாய் காணப்படுவாய் என்று சொன்னால் என்னுடைய கோபாக்கின உன்னை என்ன செய்யும்? அடிக்கும். குறி சொல்லுதல் எனக்கு அருவருப்பானது. குறி சொல்லுதல் எப்படி அருவருப்பானதோ அது போல குறி கேட்கறது அருவருப்பானதுதான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுவாமிகள் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே, இந்த சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா முதலாவது அவன் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளவில்லை. இரண்டாவதாக என்ன செய்தான்? அங்கே அதாவது குறி கேட்க போனான். அதற்கு முன்பாக இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தான்? துரோகம் செய்தான். ஆண்டவர் சொன்னதை செய்யாதபடி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினால் காணப்பட்டான். 3 காரியங்கள் சமூகத்தில் காணப்பட்டது. ஆனபடினாலே ஆண்டவனை கொண்டு போடுவதற்கு என்ன செய்தார்? அங்கே இறங்கி வந்தார். அழகா சொல்லப்படும், தேவன் அவனை கொண்டு. இன்னைக்கு அநேகருக்கு நம்முடைய ஆண்டவர் குறித்து தெரியவில்லை. ஆண்டவர் அடிப்பாரா? இன்னைக்கு அநேக ஊழியர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து அநேகர் இந்த வலைத்தளங்கள்ல சில செய்தி சொல்லி என்ன சொல்லிக் கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனா வேதம் சொல்கிறது, தவறான பாதையிலே போகிற யாரா இருந்தாலும் சரி, அவன் ஆசாரியனா இருக்கலாம், அவன் ஊழியனா இருக்கலாம், அவன் விசுவாசியா இருக்கலாம், அவன் யாரா இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் என்ன வரும்? தண்டனை வந்தே தீரும். அங்கே ஏலி என்று பார்க்கிறவில்லை ஆண்டவர், ஆரோனுடைய குமாரன் என்று ஆண்டவர் பார்க்கவில்லை, சவுல் என்று பெரிய ராஜா என்று பார்க்கவில்லை. ஆண்டவரிடத்துல எல்லாரும் சமம் தான். அங்கே ராஜா என்னும் இல்லை, அங்கே ஏழை என்னும் இல்லை, பணக்காரன் என்னும் இல்லை, பட்டம் பெற்றவன் என்னும் இல்லை, படிக்காதவன் என்னும் இல்லை. எல்லாரும் எல்லா மனிதர்களும் ஆண்டவருக்கு சமமாய் தான் என்ன செய்யப்படுகிறார்கள்? அங்கே நிலைநிறுத்தப்படுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் நானும் இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட 3 அனுபவங்கள், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது, கை கொள்ளாதது, இரண்டாவதாக ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிற காரியம், மூன்றாவதாக குறி கேட்கிற காரியங்கள். இந்த 3 காரியங்கள் நம்மளுக்கு காணப்படும் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினை உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து 4வதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 5வது வசனம் 10வது வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க ஒரு காரியம் புதிய ஏற்பாட்டு அனுபவத்திலே பாருங்க, ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அனனியா சப்ரால், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த அனனியா சப்ரால் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு தொடர்புல இருக்கிறவர்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்களாம்? அங்கே 5வது அதிகாரத்துல நீங்க 12 வசனங்களை வாசிப்பீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கோபாக்கினை இவர்கள் மேல வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், 2வது வசனத்தை வாசிக்கலாம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வஞ்சகம் என்ற காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வஞ்சித்து வைத்து இவன் ஆண்டவரிடத்துல வருகிறான். என்னத்தை? அதாவது தன்னுடைய வீட்டை விற்கிறாங்க, சொத்தை விற்கிறாங்க, வித்துட்டு அதை ஒரு பகுதி நினைச்சான், வஞ்சித்து வீட்டிலே வைத்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான். ஆண்டவருக்கு கொடுக்கிற அருமையான காரியத்துல இன்றைக்கு யார் யார் ஆண்டவரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யார் யார் ஆண்டவரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை என்ன செய்யும்? வரும். அங்கே வந்தது அனனியா சப்ரால். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்திலே ஆண்டவரை வஞ்சித்த பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்கள் அடித்து கொண்டு போனார் என்று சொல்லி. வஞ்சகம் மாத்திரம் அல்ல, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது 4வது வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய். அடுத்து பாருங்க, பொய். என்னதான்? தேவனுடைய கோபாக்கினைக்கு அடுத்த காரணம் பொய். அங்கே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம பொய் பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. நம்ம என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்?
பொய் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் நம்மளுக்கு காணப்படும் என்று சொன்னால் தேவனுடைய கோப அக்னி, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவர் பரியாசம் பண்ண விட்டார். இதெல்லாம் ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார்? சும்மா எழுதி கொடுக்கல. பாருங்க, அனனியா மட்டுமல்ல, அனனுடைய மனைவி 7-8 வருஷங்கள வாசிங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை எவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்றாள். என்றான். விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான். அவள், நாம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு. அடுத்து பாருங்க, தேவனுடைய கோபாக்கினே காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆண்டே ஆவி என்ன செய்யறோமா? சோதிக்கிறோம். ஆண்டவரை சோதிக்கலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வனாந்தரத்தில் வந்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மோசேயிடத்தில் சொன்னார், மோசே, இந்த ஜனங்கள் என்னை இதோட கிட்டத்தட்ட 10 விஷயம் என்ன செய்து விட்டார்கள், என்னை பரீட்சை பார்த்து விட்டார்கள், சோதித்து விட்டார்கள். இவர்கள் மேலே எனக்கு கோபம் இருக்கிறது. நான் இவர்கள் அடித்து என்ன செய்வேன்? கொண்டு போடுவேன். என்னை விட்டு விடு என்று சொல்லி மோசேயிடத்தில் ஆண்டவர் பேசினார். ஆனால் மோசே அங்கே பரிந்து பேசினான், ஆண்டவரே, நீர் பலத்த கிரியைகளோடு பராக்கிரமமான செயல்களோடு அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் இந்த உலகத்தாரெல்லாம் கேள்விப்படும் பொழுது இப்படி நாம் உதசிக்கப்படும் என்று சொல்லி அவன் ஆண்டு சமூகத்திலே அங்கே பரிந்து பேசின பொழுது ஆண்டவருடைய கோபம் அங்கே மாறினது. ஆனா இங்கே பாருங்க, இந்த அனனியா சப்ராள் என்ன செய்தார்களாம்? தேவனை சோதித்தார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு சொல்லுகிறார், உன்னுடைய கணவனை தூக்கி கொண்டு போனவர்களுடைய கால்கள் அங்கே வாசல்ல வந்து இருக்கிறது, உன்னையும் அழைத்துக் கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அவள் அங்கே தானே விழுந்து நெசில் போனாள், மரித்து போனாள் என்று சொல்லப்பட்டது. எவ்வளவு ஒரு பெரிய கோபாக்கினை பாருங்க. இப்படிப்பட்ட ஆண்டுடைய அனுபவத்தெல்லாம் இன்னைக்கு எந்த மனிதர்களும் சபைகளிலே சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால ஜனங்களுக்கு நீங்க குளிர் விட்டு போச்சு. எப்படி வேணாலும் வாழலாம், ஆண்டவர்களை நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்தபடினாலும் இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? ஒரு குளிரும் இல்லை, ஒரு அனலும் இல்லை. உலக ஜனங்களை காட்டிலும் கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு அழைத்தார், ஆனால் இன்னைக்கு நாமளும் அசுத்தமானவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் போதுதான் நினைக்கிறாங்க, சொல்லுகிறார், அதாவது புறஜாதிகள் கூட தங்களுடைய மனசாட்சிப்படி எப்படி நடக்கிறார்களாம்? சுத்தமாய் நடக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவை காட்டிலும் கேவலமானவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அழகா சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்று சட்டத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் மூடி ஓரமா வைத்து விட்டு தன் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனப்படினால்தான் இன்றைக்கு தேவனுடைய கோபம் தேசத்திலே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சபைகளிலே ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அடித்து கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் யார் என்று அனைவருக்கு என்ன செய்யவில்லை, இன்னைக்கு தெரியவில்லை. ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர்னே சொல்லி சொல்லி, அதாவது முட்டாயை கொடுத்து ஏமாற்றி வச்சுட்டாங்க விசுவாசிகளையும் ஜனங்களையும். ஆண்டவருடைய கரத்திலே அங்கே பட்சிக்கிற அக்கினி இருக்கிறது, ஆண்ட கரத்திலே அங்கே அதாவது சவுக்காலம் இருக்கிறது என்பது என்ன செய்யவில்லை, போதிக்கப்படவில்லை. ஆனப்படினால்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறது. இங்க அனனியா சப்ராள் தேவனுடைய சமூகத்தில் மடிந்து போனார்கள். காரணம் என்ன? வஞ்சகம், இரண்டாவது பொய், மூன்றாவது சோதிக்கிற காரியம். 3 காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ, இதெல்லாம் எதற்கு ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த காரியங்கள் உங்களிடத்திலே காணப்படுமே ஆனால் தேவ கோபாக்கினை உங்களை தேடி வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், என்னைக்கு அவங்க எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே இவங்க எல்லாம் என்னை விட்டு மாற்றி கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்து மேலே அமர்ந்து என்ன செய்தானா? பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனித சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால்
பாருங்க, அவன் குறுகுறுத்து இறந்தான். ஒரு பெரிய ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவனுடைய தூதன் அவனை அடித்து என்ன செய்தான்? கொண்டு போட்டான். அவன் புழு புழுத்து செத்தான். தேவனுடைய கோபாக்கினை, பட்சிக்கிற அக்கினி இந்த ஏரோது மேல வர்றதுக்கு காரணம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு என்ன செலுத்தவில்லையா? மகிமை செலுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஏரோதை குறித்து நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்ட பொழுது அன்று எனக்கு இன்னும் உள்ள ரகசியத்தை சொல்லிக் கொடுத்த ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏரோது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்பீர்கள். ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஏரோதை குறித்து. மார்க் 7:9, பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்குறது நன்றாயிருக்கிறதோ? போதும். மார்க் 8:15 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவு. ஏரோதின் புளித்த மாவு 7ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசித்தோம். பாரம்பரியம். இந்த ஏரோதினுடைய உபதேசம் என்னது? பாரம்பரியம். இன்னைக்கு நம்ம அநேகர் பாரம்பரியத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். என் குடும்ப பாரம்பரியம் அது, என் குல பாரம்பரியம் அது, என்னுடைய சபையின் பாரம்பரியம் அது, நான் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் பாரம்பரியத்தை பிடித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு தேவனுடைய கோபாக்கினை காத்து இருக்கிறது. ஏரோது பாரம்பரியத்தை குறிக்கிறவன். இந்த ஏரோதுடைய பாரம்பரியத்தை கேட்டுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்களின் தேவ சத்தம், மனித சத்தம் அல்ல தேவ சத்தம் என்று சொன்ன பொழுது அங்கே ஆண்டவனை அடித்து கொண்டு போட்டார். இன்றைக்கு பாரம்பரியத்தை பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் தேவனிடத்தில் உனக்கு என்ன வரும்? கோபாக்கினை வரும். பாரம்பரிய சபை. நான் இத்தனை வருஷமா அந்த சபையில போயிட்டு இருக்கேன், பாரம்பரியம். நான் இத்தனை வருஷமா அந்த இடத்துல இருக்கேன், பாரம்பரியம். இந்த பாரம்பரியம் எல்லாம் ஆண்டு சமூகத்தில் செல்லுபடி ஆகாது. இது ஏரோதின் அனுபவமா இருக்கிறது. இந்த ஏரோதின் அனுபவத்தை நீ தூக்கி தூரப்படலன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய தூதன் ஏரோது என்ன செய்தானா? அடித்தான். அவன் புழு புழுத்து செத்தான். தேவனுடைய கோபாக்கினை. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு இடம் எடுத்துக் கொண்டிருக்கிறாயோ? ரெண்டு காரியங்கள் ஏரோதுடைய வாழ்க்கையில். ஒன்று தேவனுக்கு மகிமை செலுத்தாதது, இன்னொன்று பாரம்பரியம். நீ பாரம்பரியத்தில் இருப்பாய் சொன்னா தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாது. ரெண்டுக்கும் ஒன்று கொண்டு பின்னி பிணைந்தது. நீ பாரம்பரியத்துக்குள்ள இருப்பாய் சொன்னா நீ தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாது. நீ தேவனுக்கு மகிமை செலுத்தலன்னு சொன்னா தேவனுடைய கோபாக்கினை உனக்கு வரும். அல்லேலூயா. சாரம்பினால 5 காரியங்களை பார்த்திருக்கிறோம். அது 5 நபர்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது அங்கே ஆரோனுடைய குமாரர்கள் நாதாப் அபியூ. இரண்டாவதாக அங்கே ஏலி, அவனுடைய குமாரனாகிய யோபனி பினேகாஸ். மூன்றாவதாக அங்கே சவுல். நான்காவதாக அனனியாஸ் சப்பராள். ஐந்தாவதாக ஏரோது. இந்த 5 சம்பவங்களிலும் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பட்சிக்கிற அக்கினிங்க வெளிப்பட்டிருக்கிறது. அதற்கு என்னென்ன காரணம் என்று தியானம் பண்ணி இருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்குமே ஆனால், காணப்பட்டுக் கொண்டிருக்குமே ஆனால் என்ன செய்து கொள்ளுங்க? எல்லாவற்றையும் உங்களை விட்டு மாற்றி போடுங்க. நான் ஒரு விஷயம் மாத்திரம் அதை உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே அதாவது ஆரோனுடைய குமாரர்களாகிய நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினி ஆகிய மதுபானத்தின் அனுபவத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள். மதுபானம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும், மதுபானம் என்ன செய்யுங்க? தாறுமாறானவைகளை பேசும். 3 விதமான அனுபவங்கள் ஆரோனுடைய குமாரர்கள் ஆண்டவர் கொண்டு போடுவதற்கு. இரண்டாவதாக அங்கே ஓபனி பிணைகாஸ் ஏலியை கொண்டு போடுவதற்கு அங்கே அதாவது பாவம். இரண்டாவதாக அங்கே அதாவது இந்த ஓபனிய பிணைகாசும் மற்றவர்கள் மீறி நடப்பதற்கு, மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக, மற்றவர்கள் இடறுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்தபடினாலே தேவனுடைய கோபாக்கினை வந்தது. அது மாத்திரமல்ல, ஏலி தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்காதபடினாலே ஏலியின் மேல் தேவனுடைய கோபாக்கினை வந்தது. 2 காரியங்கள். அடுத்து மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அங்கே சவுலிடத்திலே 3 காரியங்கள் காணப்பட்டது. அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, கை கொள்ளவில்லை. இரண்டாவது என்ன செய்தான்? அங்கே அதாவது தேவனுக்கு துரோகம் பண்ணினான். மூன்றாவதாக அவன் என்ன செய்தான்? அஞ்சனம் பார்க்கிற, குறி கேட்கிற ஒரு அனுபவத்திலே காணப்பட்டான்.
இன்றைக்கு நீ நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தில் காணப்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினைக்கு எதுவாய் காணப்படுவோம். நான்காவதாக அனனியா சப்பிரால் வஞ்சகம் ஒருவரை காணப்பட்டது. அடுத்தபடியாக பொய் ஒருவரை காணப்பட்டது. மூன்றாவது தேவனை சோதிக்கிறார் 3 காரியங்கள் இடத்திலே காணப்பட்டது. தேவனுடைய கோபாக்கினைக்கு எதுவாய் காணப்பட்டார்கள். அடுத்தபடியாக அங்கே அதாவது ஏரோதனிடத்தில் என்ன காணப்பட்டது என்று சொன்னால் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. அது மாத்திரமல்ல, பாரம்பரிய காரியங்கள் இடத்திலே காணப்பட்டது. இத்தனை காரியங்களை பார்த்திருக்கிறோம். இதிலே எந்தெந்த காரியங்கள் நம்மிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கினைக்கு ஏதுவான இந்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு மாற்றிப்படும் ஆண்டவரே, நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கோபாக்கினை நின்று எங்களை மாற்றி போடும்படியாக எங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு எனக்கு தருவாராக.